ஓம் சக்தி. அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நாம் பார்க்க இருப்பது சிறப்புகள் வாழ்ந்த சித்தர் பீடத்தின் நவராத்திரி பெருவிழாவின் 9வது நாளான இன்று அன்னை ஆதிபராசக்திக்கு மதன கோபால சுந்தரி திருக்கோலமும் சுயம்பு அன்னைக்கு விபூதி காப்பும் அணியப்பட்டுள்ளது. இந்த காட்சியை தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப கருவறையிலேயே ஒரு கற்பக விருட்சம் இறங்கி இருக்கிற மாதிரியும் ஒரு தேவலோகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. மதன கோபால சுந்தரி என்பவர் திரிபுர சுந்தரி மற்றும் ராஜகோபாலருடைய சக்திகளின் அம்சம்தான் மதன கோபால திரிபுர சுந்தரி. அதாவது இதை பிரித்து பார்க்கணும். மதன கோபால சுந்தரி. மதனம்னா மன்மதனை குறிக்கக்கூடியது, ஒரு மயக்க நிலை, இன்ப நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மயக்க நிலையில் கோபாலர் கிருஷ்ணர், சுந்தரி திரிபுர சுந்தரி. ஆகவே ஒரு மயக்க நிலையை, ஒரு இன்பத்தை கொடுக்கக்கூடிய அழகு பொருந்திய கிருஷ்ணருடைய பாதி உருவமும் திரிபுர சுந்தரியின் பாதி உருவமும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு தெய்வம்தான் இந்த மதன கோபால திரிபுர சுந்தரி. சிவபெருமானவர் தன்னுடைய உடலின் பாதி பாகத்தை பார்வதிக்கு கொடுத்து அர்த்தநாரியாக நின்ற திருக்கோலம் போல கிருஷ்ணர் தன்னுடைய பாதி உடலை திரிபுர சுந்தரிக்கு கொடுத்து அந்த நளினத்தோடு கூடிய மயக்கும் நிலையை தரக்கூடிய ஒரு சுந்தரியாக, அழகியாக காட்சியளிக்கின்றது தான் இந்த மதன கோபால திரிபுர சுந்தரி. இவங்க வழிபட்டால் என்ன? பொருள், வெற்றி, ஆன்மீகத்தில் இன்பம், ஸ்ரீவித்யா யோகத்தில் அந்த தெய்வத்தை வழிபடுவது செழுமை, அடுத்தது உள்ளத்துக்கு அமைதி மற்றும் உலக ஆசைகளின் நிறைவு போன்ற பலன்களை தரக்கூடியவர். பார்க்கடலை கடையும் போது கூட இந்த கற்பக விருட்சம் வரும்போது அதற்காக அசுரர்களும் தேவர்களும் சண்டை போட்டுக்குவாங்க. ஆனால் அது யாரிடம் இருந்தால், அசுரரிடம் இருந்தால் அது வீணாக போயிடும். அதனால் கற்பக விருட்சம் என்பது நாம் கேட்டதை கொடுக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதமான ஒரு மரம். அந்த மரம் யார் கையில் இருந்தால் நல்லது? தேவர்கள் கையில் இருந்தால் நல்லது. அசுரர்கள் கையில் இருந்தால் அதை தீய வழிகளில் பயன்படுத்துவார்கள். ஆகவே அந்த கற்பக விருட்சம் வரும்போதும் அது தேவர்கள் கையில் தான் போய் சேர்ந்தது. மகிமை வாய்ந்த கற்பக விருட்சத்தின் அடியில் கூட பாருங்க நிறைய பசுக்கள். ஏன்னா கோபாலர் பசுக்களை மேய்த்து கொண்டு குழலூதி கொண்டு கோபியர்களோடு சேர்ந்து நடனமாடி ஒரு உல்லாசமான இருந்த ஒரு வாலிப பருவம். அந்த வாலிப பருவம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? இன்பமாக இருக்கும். இந்த தெய்வத்தினுடைய அழகை பார்த்தாலே ஒரு சந்தோஷமான, ஒரு நிறைவான ஒரு அமைதி கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. மதன கோபால சுந்தரி என்று ஒருங்கிணைந்து கூறுவோமானால் கிருஷ்ணரின் அம்சங்களையும் திரிபுர சுந்தரியின் தெய்வீக அம்சங்களையும் இணைந்த ஒரு வடிவம்தான் இந்த மதன கோபால சுந்தரி. அடுத்தது விபூதி காப்பை பற்றி நாம் பார்க்கலாம். திரு என்றால் தெய்வம், நீர் என்றால் வினைகளை நீக்குவது, காப்பு என்றால் பாதுகாப்பு. திருநீர் அணிந்தால் நமக்கு உடலுக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்படுகின்றது. நீர் அணிஞ்சோம்னா உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட நீரெல்லாம் அது இழுத்துக்கிட்டு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு உடல்நிலையை தான் திருநீர் கொடுக்கும். சில பேர் விபூதி நெற்றியில் அணிந்து கொண்டே இருப்பார்கள். ஆன்மாக்களின் பாவங்களை எல்லாம் இந்த நீர் ஆனது நீக்க வல்லது என்பது ஐதீகம். அதாவது நமது வினைகளை வேறறுத்து நம்மை தெய்வத்துடன் கலக்கும் திருநீர் ஆகும். அதாவது நமக்கும் தெய்வத்துக்கும் உள்ள ஒரு இணைப்பு இந்த திருநீர். அதனால் உயிரை வருத்தும் எல்லா பாவங்களையும் போக்கக்கூடிய, உள்ளத்தில் காணப்படும் அழுக்குகளையும் நீக்கி அறியாமையும் சரி செய்து நீர் போன்று
கழுவி தூய்மையாக்குவதால் இதுக்கு திருநீர் என்று பொருள். திருநீர்னா நம்ம சாம்பல்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது சாம்பல் எல்லா ஆசைகளையும் துறந்து சாம்பலாக போகக்கூடியவர்கள் தத்துவத்தை உணர்த்துவதும் இந்த திருநீர் தான். நீ எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, நீ எப்படிப்பட்ட வித்தகனாக இருந்தாலும் சரி, உனக்குன்னு ஒரு காலம் அழியும்போது உன் உடல் அழிந்து கடைசியில் நீராகத்தான் மாறுகிறது, அதாவது சாம்பலாகத்தான் மாறுகிறது என்ற தத்துவத்தையும் நம்ம தினமும் பார்க்கணும். ஒருத்தர் நெத்தியில் விபூதி இருக்குதுன்னா, அடடா இது நாமளும் ஒரு நாளைக்கு இந்த திருநீர் போல தான் போவோம் அப்படின்ற ஒரு இது இருந்தாவே நிறைய பாவங்கள்லாம் செய்ய மாட்டாங்கன்ற அந்த காலத்தில் இந்த நாமம் போடுறது, விபூதி வைக்கிறது, குங்குமம் வைக்கிறது, சந்தனம் வைக்கிறது, இந்த போல் நல்ல பழக்கங்களை எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்குறேன். ஒருத்தர் பையனுக்கு ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் ஜுரம் 103 டிகிரி 104 டிகிரி அடித்து நிற்கவே இல்லாத அவங்க ரொம்ப வருத்தப்பட்டுக்கின்னு இருந்தப்ப அம்மாவிடம் தொலைபேசியில் கேட்டாங்க. அதுக்கு அம்மா சொன்னாங்க, உடனே நீங்கள் இளநீரை எடுத்து அதில் விபூதியை போட்டு கலந்து உடம்பு பூரா தேய்ச்சி விடுங்க, அது கொஞ்ச நேரத்தில் அந்த ஜுரம்லாம் அடங்கிடும்னு சொன்னாங்க. அதே போலவே தேய்ச்சி விட்ட பிறகு அந்த ஜுரம்லாம் அடங்கி போச்சு. அதனால் நானும் நிறைய பேர் பார்த்துருக்குறேன், நிறைய பேர் சொல்லியிருக்கிறேன். ரொம்ப ஹையாக ஃபீவர் இருந்தால் கொஞ்சம் விபூதி போட்டு இளநீரில் இது பண்ணி உடம்புல தேய்ச்சோம்னா கொஞ்சம் உடனே அதுக்கு ஒரு பலன் கிடைக்கும். அந்த காய்ச்சலோட உஷ்ணத்தை இந்த விபூதி இழுத்து கொள்கின்றது. அதனால்தான் விபூதியை நாம் ஒரு புனித பொருளாகவும் கருதலாம், ஒரு மருத்துவ பொருளாகவும் கருதலாம். அடுத்தது இந்த பேய் பிசாசு பூதம் இந்த மாதிரி தாக்கங்கள் இருந்தாலும் அது இருக்குதா இல்லையான்றது எல்லாருக்கும் ஒரு சந்தேகம்தான். பூதம் இருக்குதா, சூன்யம் இருக்குதா, ஒரு வைப்பு இருக்குதா. எப்போ பாரு நம்ம பக்தர்கள் சொல்லுவாங்க, அம்மா எனக்கு யாரோ ஏதோ வச்சுட்டாங்கம்மா. அம்மாக்கிட்ட வரும்போது நான் சொல்ல கேட்டிருக்கிறேன், அம்மா எனக்கு சூன்யம் வச்சுட்டாங்கம்மா, என்னை அந்த வீட்டில் இருக்க முடியாத பண்ணுறாங்கம்மா அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இருக்குதோ இல்லையோ நம்பிக்கை, அதெல்லாம் நம்பிக்கை வைக்கக்கூடாது. ஆனால் நம்ம கடவுள் மீது நம்பிக்கை வைத்தால் இந்த பேய் பிசாசு சூன்யம் வைப்பு போன்ற தீய சக்திகள் எல்லாம் விலகி ஓடி நமக்கு நல்ல நன்மையை கொடுக்கும். அதனால தான் இந்த விபூதியை நாம் அணிய வேண்டும். அடுத்தது மதனகோபால திரிபுர சுந்தரியினுடைய அலங்காரத்தில் நம்ம பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 8 கரங்கள், அதில் சங்கு சக்கரம், அங்குச பாசம், கரும்பு வில், ஒரு மலர் கொத்து மாதிரி இருக்குது பாருங்கள், அது அம்பு, இன்னும் அவங்களுக்கு மயிலினுடைய இறகு அழகுக்காக அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது புல்லாங்குழலை வைத்து ஊதுகின்ற மாதிரி ஒரு காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த புல்லாங்குழலின் இசைக்கு மயங்காதவர்கள் யாரும் இல்லை. அதனால் அவங்கக்கிட்ட சுற்றி மாடுகள்லாம் அழகாக நிற்குது. இது எல்லாமே கிருஷ்ணருடைய அவதாரத்தில் வரக்கூடிய அம்சங்கள். இத்தகைய அம்சங்களோடு கூடிய அழகான தெய்வமாகிய இன்பத்தை கொடுக்கக்கூடிய, தீயவற்றை அழிக்கக்கூடிய மதனகோபால திரிபுர சுந்தரியின் அருளையும் விபூதி காப்பணிந்து நம்முடைய நோய்களை போக்குகின்ற விதத்தையும் அறிந்து கொண்டு நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தது ஒரு சிறுகதை என்றால், ஒரு ஊரில் ஒரு அரசன் இருந்தான். அந்த அரசனுக்கு ரொம்ப கர்வம் ஜாஸ்தி. இந்த இரண்யன் மாதிரி தன்னையே கடவுளாக நினச்சிக்கிட்டு நான் தான் கடவுள், இந்த மக்கள்லாம் என்ன தான் வழிபடணும், அரசன்தான் கடவுள், அதனால் என்னை வழிபடணும்னு சொல்லிட்டு ஜனங்களை கொடுமைப்படுத்தி பிரகலாதன் இரண்யன் கதை போல் அவன் ரொம்ப ஒரு கொடுமை நிறைந்த ஒரு அரசனாக மக்களை வாட்டி வதைத்து வந்தான். அந்த சமயத்தில் ஒரு துறவி அந்த இடத்துக்கு வந்தார். அவர் மக்களை பார்க்கும்போதெல்லாம் ஒரு நல்ல கருத்துக்களை கூறி, அவர்களுடைய துயரங்களுக்கு ஒரு ஆறுதல்களை கூறி, இறைவனுடைய பெருமையை கூறி, அவர்களை நல்வழிப்படுத்துகின்ற சொற்பொழிவுகள்லாம் அங்கங்கே ஆற்றிக்கொண்டே வந்திருந்தார்.
அப்பொழுது இந்த விஷயம் அந்த அரசனுக்கு போச்சு. அரசனுக்கு போன உடனே கோபத்தில், நான் இந்த நாட்டை ஆள்றேன், என் குடிமக்கள் என்ன தெய்வமாக வழிபடணும், சாமியார் சொல்கிறத நம்பிக்கிட்டு அவர் பின்னால் போயிட்டுருக்காங்க. அவர் யார் இந்த ஊரில் எந்த நாட்டில் என்னுடைய அனுமதி இல்லாமல் நுழைஞ்சி எனக்கு எதிரான ஒரு கருத்துக்களை சொல்கிறதுக்கு அவருக்கு யார் உத்தரவு கொடுத்தது, போய் இழுத்துட்டு வாங்க அவரை அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போ அந்த துறவியை கூட்டுட்டு வராங்க. கூட்டுட்டு வந்தோடனே, நீங்கள் என்ன எனக்கு எதிர்மாரமான கருத்துக்களை சொல்லி மக்களை குழப்பி நான் தெய்வன்றதே மறக்க வச்சு தெய்வன்றத ஒன்றை நீங்கள் உற்பத்தி பண்ணி சொல்லி எங்கள் ஜனங்களை கெடுக்க பார்க்குறீங்க. அதனால் உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த துறவி சொல்கிறார், தண்டனை கொடுக்கறது இருக்கட்டும் ஒரு பக்கம், நீங்கள் என்ன வேணால் தண்டனை கொடுங்க, ஆனால் நான் கேட்குற உங்கள் சபையில் மதிநுட்பம் வாய்ந்த மந்திரிகள்லாம் இருக்கிறாங்க, அப்புறம் அறிவு மிகுந்த புலவர்கள்லாம் இருக்கிறாங்க. அவர்களில் யாராவது என்னுடைய ஒரு கேள்விக்கு பதிலை சொல்லுங்கள், அப்புறம் நீங்கள் கொடுக்குற அந்த தண்டனையை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அது என்ன அப்படிப்பட்ட கேள்வி கேளு அப்படின்னா, மண் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. அதுக்கு ஒரு புலவர் சொல்கிறாரு, மண்ணுன்னா மண், அது மண்ணுலகம், இந்த உலகம் மண்ணால் ஆனது, அதுதான், இதில் என்ன பெரிய சந்தேகம் அப்படின்றாரு. இன்னொரு புலவர் சொல்கிறாரு, மண்ணுலகம் நீரிலிருந்து வேறுபட்டது, நீர் வேறு மண் வேறு, அதனால் நீரிலிருந்து வேறுபட்ட ஒன்று தான் நிலப்பகுதி தான் மண் அப்படின்றாரு. மந்திரி என்ன சொல்கிறாரு, இந்த உலகத்துள்ள உயிர்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு மடிந்து மண்ணோடு மண்ணாகத்தான் போவோம், அதை குறிக்கிறது தான் மண் அப்படின்றார். அப்போ அவர் துறவி சொல்கிறாரு, சரி, நான் மண்ணுன்ற ஒரு வார்த்தையை தான் சொன்னேன், அதுக்கு மாறுபட்ட கருத்துக்கள் எத்தனை வருது. மண்ணுன்னா அது மண்ணுலகன்றாரு, ஒருத்தர் நீரிலிருந்து வேறுபட்டதுன்றாரு, ஒருத்தர் மண்ணோட மண்ணாக போயிடுவோன்றாரு. அப்போ ஒரு மண்ணுன்ற சொல்லுக்கே இத்தனை மாறுபட்ட கருத்துக்கள் வரும்போது நீங்கள் கடவுள் என்றதை நாங்கள் எப்படி ஏற்றுக்கிறது? கடவுள் என்பதற்கு பல மாறுபட்ட கருத்தில் இருக்கு. நான் ஒன்றை நினைத்து கடவுளாக பாவிக்கிறேன், நீங்கள் உங்களையே கடவுளாக நினச்சிக்கிறீங்க, இன்னொருத்தர் வேறொரு தெய்வத்தை வணங்குவார். இப்படி பல கருத்துக்கள் இருக்கும்போது நீங்கள் மட்டும் உங்களையே மட்டுமே கடவுளாக வணங்க சொல்கிறது என்ன நியாயம்? அது நியாயமாக இருந்தால் எனக்கு தண்டனை கொடுங்க, நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மண்ணுன்றதுக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருப்பது போல் கடவுள் என்ற பொருளுக்கும் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கும். அதை தான் நான் சொல்லி கொடுத்தேன் மக்களுக்கு. அது உங்களுக்கு குற்றமாக இருந்தால் என்னை தண்டிச்சுக்கலான்னு சொல்கிறார். அதை தன்னுடைய தவறை உணர்ந்து தான் ஒரு சாதாரண அரசன், தான் கடவுளுக்கு இணையானவன் அல்ல என்பதை உணர்ந்து அவருடைய காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்டு, இனி நான் மக்களை என்னை தெய்வமாக வணங்க சொல்ல மாட்டேன், கொடுமைப்படுத்த மாட்டேன், இறைவன் என்பவன் ஒருவன்தான், அவன்தான் நமக்கு எல்லாவற்றுக்கும் அதிபதி என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் என்று சொல்லி அந்த துறவியை கிட்ட மன்னிப்பு கேட்டு அனுப்பி வைத்தாராம். அதனால் கருத்து வேறுபாடுகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்கும். அதனால் அகம்பாவம் என்பது இருக்கக்கூடாது. அகம்பாவம் இருந்தால் அது கட்டாயம் அவனையும் அழிச்சிடும், அவனை சேர்ந்தவர்களையும் அழிச்சிடும்ன்றது தான் இந்த கதையினுடைய சாராம்சம். அழகான மதன கோபால திரிபுர சுந்தரியின் அழகினை கண்டு களித்து திருநீர் அணிந்து தெய்வத்தின் அருளை பெற்று நீங்கள்லாம் வாழ்வாங்கு வாழணும்னு வேண்டி விடைபெறுகின்றேன். ஓம் சக்தி. வாழ்விற்கு வளர்ச்சியும் ஆன்மாவிற்கு ஆனந்த அனுபவமும் வழங்கும் சுயம்பு அன்னைக்கு விபூதியால் காப்பு. உள்ளம் பூரிக்கும் வண்ணம் உயர்வளிக்கும் அன்னைக்கு அருட்செல்வம் வழங்கி ஆனந்த வாழ்வளிக்கும் விபூதியால் காப்பு. பாதம் பற்றியவர் துயர் துடைக்கும் அன்னைக்கு விபூதியால் காப்பு. சித்தவன அன்னைக்கு சித்த மருத்துவத்தில் சிறப்பாக பயன்படுத்தப்படும் விபூதியால் காப்பு.
ஆன்ம பலம் சேர்க்கும் அன்னைக்கு ஆக்ஞா விசுத்தி சக்கரங்களை பாதுகாக்கும் விபூதியால் காப்பு. அறியாமை இருளகற்றும் சுயம்பு அன்னையின் திருமேனிக்கு கலக்கம் நீக்கி மன தெளிவு தரும் விபூதியால் காப்பு. ஐஸ்வர்ய வாழ்வருளி 5 தலைமுறைகளை காக்கும் அன்னையின் விபூதி காப்பு. வியாதி வேதனை சோதனை சஞ்சலம் சங்கடங்கள் நீக்கி சக்தி தரும் அன்னையின் விபூதி காப்பு. உயர்ந்த நற்குணங்கள் நிறைவான செல்வ வளம் வழங்கி சிறப்புடன் வாழ வைக்கும் அன்னையின் விபூதி காப்பு. உடற்பிணி பிறவி பிணி நீக்கி மோட்சம் அருளும் சுயம்பு அன்னையின் விபூதி காப்பு. ஐஸ்வர்யம் அள்ளித்தரும் விபூதி காப்பணிந்த சுயம்பு அன்னையின் தரிசனம் காண்போர் அருட்செல்வமும் பொருட்செல்வமும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வர். சரணம் சுயம்பு அன்னையே, நின் தாழ்வணங்கி போற்றி நின்றோம் அம்மா. சரணம் சரணம். பத்ம பீடத்தில் நறுமண மாலைகள் அணிந்து ஓங்கார பொருளாய் உண்மையின் வடிவாய் விளங்கும் நாராயணியே, திருமுடியில் மாமயில் இறகும் செவியோரத்தில் கார்குழல் அசைந்தாட பிறைநுதலில் அழகிய திருநாமமும் தரித்த அன்னையே, இன்ப கீதமாம் தித்திக்கும் வேணுகானம் குழலில் இசைத்து அன்பர் மனம் கவர்ந்து நின் திவ்ய ரூப தரிசனம் தந்தருளும் சுந்தரியே, செவியில் ரத்தன குண்டலமாட பவள செவ்வாய் குறுநகை புரிய கருணை பொழியும் கண்களால் எமை காத்தருளும் கண்மணியே, அணுவுக்குள் அகண்டமாட அணுவினால் அனைத்தும் ஆட அமரநாத வடிவில் ஆடுகின்ற மதன கோபால சுந்தரியே, நெஞ்சுருக நினைக்கின்ற அடியவருக்கு ஞானமும் நற்கதியும் தந்திடும் நான்மறை போற்றும் நாயகியே, நானிலம் போற்றும் தேவி நீயே. கற்பக வனத்தில் கழித்து நடனம் புரிந்து மாயை மாச்சரியம் மாற்றி ஆத்ம ஞானமும் அண்டியவருக்கு அபயமும் தரும் அம்மையே, சங்கீதம் இசைக்கும் சலங்கைகள் அணிந்த நின் திருவடிகள் போற்றி வணங்கி நின்றோம். ஆலயம் திறந்து வைத்தாய் அம்மா, ஏழைகள் வாழ்வதற்கே. ஆலயம் திறந்து வைத்தாய் அம்மா, ஏழைகள் வாழ்வதற்கே. தாயவள் போல் இருந்து இந்த தரணியை வாழ வைத்தாய். தாயவள் போல் இருந்து இந்த தரணியை வாழ வைத்தாய். ஆலயம் திறந்து வைத்தாய் அம்மா, ஏழைகள் வாழ்வதற்கே. பீடம் உந்தன் சக்தி பீடம், சமுதாயம் அது வாழ வழி தேடும். என்றும் தொண்டு தொண்டு என்றே அது கீதம் பாடும். சக்தி பீடம் உந்தன் சக்தி பீடம். ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.